வணக்கம். இந்த உலகத்துல தர்மம் எங்கெல்லாம் சரியுதோ அப்போ அதை காப்பாத்த மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது வெறும் கதைகள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்தோட தேவை என்ன, சவால் என்ன, அதுக்கு தீர்வு என்னன்னு சொல்ற ஒரு தெய்வீக பயணம் இது. பாருங்க, இந்த ஒரு கேள்வியில தான் நம்மளோட முழு பயணமே அடங்கியிருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தீர்வு, ஒரு குறிப்பிட்ட வடிவம். ஏன் இந்த அவதாரங்களோட தேவை இவ்வளவு ஸ்பெஷலா இருந்துச்சு? வாங்க இந்த தெய்வீக பயணத்துல அதுக்கான விடையை கண்டுபிடிப்போம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது இந்த உலகத்தையே ரொம்ப அடிப்படையான சில ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்தின முதல் 4 அவதாரங்களை. இவங்கள நாம உலகின் மீட்பர்கள்னு கூட சொல்லலாம். இந்த முதல் 4 அவதாரங்கள்ல ஒரு அற்புதமான பேட்டர்ன் இருக்கு. வேதங்கள் திருட போனப்போ மச்ச அவதாரம் மீனா வந்து அதை காப்பாத்துச்சு. பார்க்கடல்ல கடைஞ்சப்போ மலை மூழ்காம இருக்க கூர்ம அவதாரம் ஆமையா மாறி அதை தாங்குச்சு. கடலுக்குள்ள மூழ்கி போன பூமியை காப்பாத்த வராக அவதாரம் பன்றியா வந்துச்சு. அப்புறம் எந்த மனுஷனாலையும் மிருகத்தாலையும் கொல்ல முடியாத ஒரு அசுரனை அழிக்க நரசிம்மர் பாதி மனுஷனா பாதி சிங்கமா வந்தார். பாத்தீங்களா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எவ்வளோ கச்சிதமான, எவ்வளோ சரியான ஒரு தீர்வு. சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்போ விஷயம் கொஞ்சம் மாறுது. வெறும் உலகத்தை காப்பாத்துறதுல இருந்து தர்மம்னு சொல்றோமே, அந்த ஒழுக்க நெறிய காப்பாத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இங்க பாருங்க, ஒரு சின்ன கோரிக்கை எப்படி ஒரு பெரிய பிரபஞ்ச பாடமா மாறுச்சுன்னு. மகாபலி சக்கரவர்த்தியோட அகந்தைய அடக்க விஷ்ணு ஒரு குள்ளமான பிராமணரா வாமன அவதாரம் எடுத்து வெறும் 3 அடி மண் கேட்டாரு. ஆனா அடுத்த கணமே விஸ்வரூபம் எடுத்து ஒண்ணுல மண்ணையும் இன்னொன்னுல விண்ணையும் அளந்துட்டாரு. 3வது அடிக்கு இடமில்லாம போனப்போ மகாபலி தன் தலையை குனிஞ்சான். பணிவோட முக்கியத்துவத்தை இதை விட அழகா சொல்ல முடியுமா? அடுத்ததா பரசுராமர். இவர் ஒரு ராஜா கிடையாது, கையில கோடாரியோட இருந்த ஒரு முனிவர். தர்மம் தடம் மாறும்போது அதை சரி செய்ய அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. அநீதி செஞ்ச பல அரச வம்சங்களை அழிச்சு தந்தையோட வாக்க காப்பாத்தி சமுதாயத்துல மறுபடியும் தர்மத்தை நிலைநிறுத்தினாரு. இப்போ நாம பார்க்க போற அவதாரங்கள் நம்மளோட வாழ்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தவங்க. அதனாலதான் இவங்களை யுக புருஷர்கள்னு சொல்றோம். இதுல முதல்ல வர்றவர் மரியாதை புருஷோத்தமன், அதாவது ராமர். ஒரு சிறந்த மகனா, ஏக பத்தினி விரதன் அப்படிங்கிற கொள்கையோட ஒரு நல்ல கணவனா, ஒரு நேர்மையான ராஜாவா அவர் வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கும் கடமைக்கும் நேர்மைக்கும் ஒரு பெரிய பாடம்தான். இந்த 2 அண்ணன் தம்பியோட பங்கு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு பக்கம் அண்ணன் பலராமர் கையில ஏற்கலப்பையோட விவசாயத்தையும் உடல் வலிமையும் குறிக்கிறாரு. இன்னொரு பக்கம் தம்பி கிருஷ்ணர் பகவத்கீதை மூலமா தத்துவ ஞானத்தையும் ராஜதந்திரத்தையும் குறிக்கிறாரு. ஆனா இங்கே ஒரு சின்ன விஷயம். சில மரபுகள்ல பலராமருக்கு பதிலா புத்தரை தான் 9வது அவதாரமா பாக்குறாங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சரி, ஆனா புராணங்கள் முன்னாடியே சொன்ன இன்னும் இந்த பூமிக்கு வராத கடைசி அவதாரத்தை பத்தி இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குல்ல? கல்கியோட வருகைக்கான களம் எப்படி இருக்கும் தெரியுமா? நாம வாழ்ற இந்த கலியுகத்தோட உச்சகட்டத்துல அநியாயம்தான் நியாயமா தெரியும் போது, அநீதி தலைவிரிச்சு ஆடும்போது அவர் வருவார்னு சொல்லப்படுது. தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னா, கல்கி ஒரு மாபெரும் வீரனா ஒரு வெள்ளை குதிரையில கையில ஜொலிக்கிற வாளோட வருவாராம். அவரோட ஒரே வேலை இந்த கலியுகத்தோட எல்லா தீமைகளையும் அழிச்சு சத்தியயுகம்னு சொல்ற ஒரு புது பொற்காலத்தை மனிதர்களுக்கு தொடங்கி வைக்கிறது தான். கடைசியா இந்த மொத்த புராண சுழற்சியும் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. தீமை வளரும் போதெல்லாம் அதை ஜெயிக்க ஒரு நல்லது கண்டிப்பா வரும்னு சொல்ற இந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை ஜெயிக்க நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.